செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூரில் நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் பெண்கள் மேடையில் நவ நாகரிக ஆடை அணிந்து ஒயிலாக நடந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் ஆடை வடிவமைப்பு கல்லூரியும் தனியார் நிறுவனம் ஒன்றும் இணைந்து நவ நாகரிக ஆடைகளை அறிமுகப்படுத்த ஆடை அலங்கார அணிவகுப்பை நடத்தின. இந்த நிகழ்ச்சியில் 26 டிசைன்களில் 72க்கும் மேற்பட்ட ஆடைகளை பெண்கள் அணிந்து மேடையில் ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்தினார்கள். பருத்தி, லினன், பட்டு, விஸ்கோஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஆடைகளை பெண்கள் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆடை அலங்கார அணிவகுப்பில் அறிமுகமாக நவ நாகரிக ஆடைகளை வடிவமைத்த கல்லூரி மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வெளிநாட்டு வர்த்தகர்களை கவரும் வகையில் திருப்பூரில் தயாராகும் இந்த நவ நாகரிக ஆடைகள் இணையதளத்திலும் வெளியிடப்பட உள்ளதாக ஃபேஷன் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டியை ஈன்ற தாய் யானை அதை பிரிந்து சென்றது. இதனால் தாய் பாசத்திற்காக ஏங்கிய நிலையில் குட்டி யானையை வனத்துறையினர் தீவிர முயற்சி